இப்பொழுது லைவ் டிவைன்ல புக் 2 சாப்டர் 14 பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதனுடைய தலைப்பு தி ஆரிஜின் அண்ட் ரெமெடி ஆஃப் ஃபால்ஸ்ஹுட், எரர், ராங் அண்ட் ஈவில். பொய்மை, பிழை, தவறு, தீமை, இதற்கெல்லாம் தோற்றுவாய் என்ன, அதற்கு தீர்வு என்ன, இதுதான் இதனுடைய தலைப்பு. போன செஷன்ல பேராகிராஃப் 11 and 12 பார்த்தோம். இந்த செஷன்ல மேற்கொண்டு தொடரலாம். ஒரு தொடர்ச்சிக்காக என்ன பார்த்தோம் என்பதை சற்று நினைவு கூறலாம். நாம் வாழ்வில் சந்திக்கக்கூடிய இந்த விஷயங்கள்லாம், இந்த ஃபால்ஸ்ஹுட் அண்ட் ஈவில், இதெல்லாம் எப்படி எப்படி நம்ம பார்க்கறது, எந்த கண்ணோட்டத்துல, எந்த கோணத்தில் பார்ப்பது, அது வெவ்வேறு கோணங்களில் இது காணப்படுகின்றது. ஒவ்வொரு கோணத்துல ஒவ்வொரு மாதிரி இதை பார்க்கின்றோம். இந்த நன்மை தீமை அப்படிங்கிறது எப்படி உருவாக்கப்படுகின்றது என்றால், இந்த வாழ்வினுடைய பரிணாம வளர்ச்சியில மைண்ட் அப்படிங்கிற ஒரு அம்சம் நன்றாக வெளிப்பட்டவுடன் தான் இந்த பகுத்து பார்க்கும் இந்த ஒரு நிகழ்வு நடைபெறுகின்றது. டியூவாலிட்டி, நன்மை தீமை, பொய்மை, உண்மை, டியூவாலிட்டிஸ் பார்க்குறோம் இல்லையா? இந்த டியூவாலிட்டிஸ் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா, மனம் நன்றாக வளர்ச்சி அடைந்த வாழ்வில் மனம் நன்றாக வளர்ச்சி அடைந்த நிலையில தான் இந்த டியூவாலிட்டிஸ் பார்க்குறோம். எஸ்பெஷலி பிராணமயம் சார்ந்த மனம், வைட்டல் மைண்ட், அதுதான் இந்த தீமை என்கின்ற அந்த உணர்வை தோற்றுவிக்கின்றது. ஒரு விஷயம் தீமையா இருக்கு அப்படின்னு எது ஃபீல் பண்ணுது அப்படின்னா, நமக்கு இருக்கக்கூடிய இந்த சென்ஸ் மைண்ட். தீமை அப்படி மனுஷனுடைய வாழ்வுல மாத்திரம் இல்லை, விலங்குகளினுடைய ஆனிமல் லைஃப்ல கூட இருக்கு. அங்கேயும் பார்க்குறோம், இந்த வயலன்ஸ் பார்க்குறோம், ஈவில் ஆஃப் வயலன்ஸ் பார்க்குறோம், குரூவல்டி பார்க்குறோம். ஆனா அதுக்கெல்லாம் ஒரு தார்மீக அடையாளம் கொடுப்பது மனிதன் தான். மாரல் ஈவில் அப்படிங்கிறது மனிதன் தான் அதை வழங்குகின்றான். அனிமல்ஸ்ட பார்த்தோம் அப்படின்னா அதை பொறுத்த வரைக்கும் தார்மீக ரீதியாக அது தீமை என்று எதையுமே கருதாது. அதனால இந்த அனிமல் லைஃப்ல போய் பார்த்தோம் அப்படின்னா அங்கே டியூவாலிட்டி பார்க்க முடியாது. சின் அண்ட் வர்ச்சு அப்படிங்கிறது அங்க பார்க்க முடியாது. அங்க எல்லா செயல்பாடும் பார்த்தோம் அப்படின்னா நியூட்ரலா தான் இருக்கும். எல்லாமே அனுமதிக்கப்பட்டது தான். ஏன்னா அங்க ப்ரிசர்வேஷன் ஆஃப் லைஃப், வாழ்வை தக்க வைத்துக் கொள்ளணும் அப்படின்னா அங்க எல்லாமே அதனுடைய வாழ்வினுடைய உந்துதல்கள், லைஃப் இன்ஸ்டிங்ஸ், அதுக்கு கீழ் அடிபணிதுதான் ஒவ்வொரு விலங்கும் செயல்படணும். அதுல பாவம், இது நன்மை அப்படிலாம் அந்த இது கிடையாது. அந்த பாகுபாடு அங்க கிடையாது. இந்த மனிதனுடைய பிராணமயம்னுடைய திருப்தியுறுதல் அல்லது அதிருப்தியுறுதல், வைட்டல் சாட்டிஸ்பாக்சன் அண்ட் வைட்டல் ஃப்ரஸ்ட்ரேஷன், இதை ஒட்டி தான் எந்த உணர்வுகள் எழுகின்றது அப்படின்னா அந்த பெயின் அண்ட் ப்ரெஷர் அப்படிங்கிறது ஏற்படுகின்றது. ஆனா இதுக்கு மனிதன் தான், மனம் சார்ந்த ஒரு நிலையில் இருக்கும் மனிதன் தான் அதுக்கு ஒரு மாரல் ரெஸ்பான்ஸ், தார்மீக நெறியின் அடிப்படையில் அதற்கு மனிதன் தான் தார்மீக நெறியினுடைய அடிப்படையான அதை ஒட்டிய கண்ணோட்டத்தில் இந்த விஷயங்களை பார்க்கறான். அனிமல்ஸ் அது மாதிரி பார்க்கறது கிடையாது. இது ஒரு விஷயம். அடுத்தது மனிதனுடைய சென்ஸ் மைண்டு தான் உருவாக்குது
விலங்குகள்கிட்ட இது காணப்படலை அப்படின்னா இதெல்லாம் இல்லைன்னு ஆயிடாது. அதையும் இதெல்லாம் இல்லவே இல்லை, ஈவில்ங்கிற ஒரு விஷயம் இல்லை, பொய்மைங்கிற ஒரு விஷயம் இல்லவே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. இதெல்லாம் வந்து இயற்கையினுடைய செயல்பாடுகள். நம்ம வந்து இதுக்கெல்லாம் வந்து நம்ம ரியாக்ட் பண்ணக்கூடாது, எல்லாத்தையும் சமமாக ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறதும் சொல்ல முடியாது. அதே போல ஆஹ், இந்த இதெல்லாம் இயற்கையின் செயல்பாடுகள் அப்படி என்று நாம் எடுத்துக்கொண்டு அதை வந்து நம்ம வந்து ஒரு டிட்டாச்சா, எந்த விதமான ஒரு ஈடுபாடும் பற்று இல்லாமலும் பார்க்கலாம். ஆம், ஒரு எந்த விதமான ஒரு சார்புடை தன்மையும் இல்லாம எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனா இது வந்து ஒரு பிலசாபிக்கலா பாக்குறது. இது வந்து இந்த அணுகுமுறை எப்படி அப்படின்னா, இது வந்து ஒரு பிலசாபிக் கண்ணோட்டம். இந்த ஒரே விஷயம்தான், ஃபால்ஸ்ஹுட் அண்ட் ஈவில் அப்படிங்கிறது ஒரு விஷயம்தான். அது எப்படி வெவ்வேறு கண்ணோட்டத்துல பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் இங்க நம்ம பகவான் சொல்றாரு. விலங்குகள் ரீதியா பார்க்கும் பொழுது அந்த அந்த பாகுபாடு இங்க கிடையாது. மனிதன் அப்படிங்கிற நிலையில தான், மனிதனுடைய மனம் வளர்ச்சி அடைந்த நிலையில தான் இதெல்லாம் பார்க்குறோம். அதுலேயும் அவனுடைய வைட்டல் மைண்டு தான் இதை வந்து அதனுடைய அது எந்த விதத்துல பாதிக்கப்படுதோ அந்த அடிப்படையில் வச்சு தான் அது பிராண்ட் பண்ணுது. ஒன்றை தீமை என்றோ ஒன்றை பொய்மை என்றோ அதுதான் அதற்கு அடையாளம் சூட்டுகின்றது. அடுத்தது பிலசாபிக்கலா பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்தையும் நம்ம சமமா பார்க்கின்றது ஒரு கண்ணோட்டம். எல்லாமே இயற்கையினுடைய செயல்பாடுகள், இயற்கையினுடைய சக்தியினுடைய மூலமாக செயல்படுகின்றது. அதை வந்து நம்ம வந்து கணிக்க கூடாது என்பது இன்னொரு கண்ணோட்டம். இன்னொரு கண்ணோட்டம் என்ன அப்படின்னா, எல்லா மனிதன் இருக்கக்கூடிய நிலை எல்லா நிலைக்கும் மேல உயர்நிலையில இருந்து பார்ப்பது. மனிதன் இருக்கக்கூடிய நிலை வந்து அறிவு சார்ந்த நிலையில பார்க்கிறோம். அறிவை தாண்டி நிலையில சூப்ரா ரேஷனல் லெவல்லையும் இதை பார்க்கலாம். ஒரு உயர் ஆன்மீக ஸ்பிரிச்சுவல் லெவல்ல இருந்து எல்லா அனுபவங்களையும் ஒரு மேலிருந்து நம்ம பார்க்கலாம். எல்லாத்தையுமே வந்து பிரபஞ்சத்தில் நிகழக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே சாத்தியம், அனைத்துமே பிரபஞ்சத்துல சாத்தியம். எல்லாத்தையுமே நம்ம வந்து எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் சமமாக நாம் ஏற்றுக்கொள்ளலாம். இதெல்லாம் வந்து ஒரு இறைவனுடைய செயல்பாட்டுல இது எல்லாமே அடங்கும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்திலையும் இதெல்லாம் பார்க்கலாம். அப்படி பார்த்து நம்ம வந்து ஒரு உயர்வான உணர்வு நிலைக்கு போனோம், ஒரு ஹையர் கான்சியஸ்னஸுக்கு போனோம். அந்த ஹையர் கான்சியஸ்னஸுக்கு சென்று விட்டால் இதெல்லாம் வந்து இதுல இருந்து நம்ம விடுபடலாம், இதுல இருந்து தப்பித்துக் கொள்ளலாம் என்கின்ற இன்னொரு கண்ணோட்டத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். அது வேறு கண்ணோட்டத்தை பகவான் இங்க கூறுகின்றார். அப்புறம் இன்னொரு கண்ணோட்டம் என்ன அப்படின்னா, ஒரு ஒரு நடுநிலையில இருந்து பார்க்கறது, உணர்வு நிலையினுடைய நடுநிலையில இருந்து பார்க்கறது. அது அந்த நிலையில பார்க்கும் பொழுது எப்படி ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, இதெல்லாம் வந்து நன்மையும் சரி தீமையும் சரி, அதற்கெல்லாம் வந்து ஒரு தேவை இருக்கின்றது, ஒரு முக்கியத்துவம் இருக்கின்றது. இது வந்து நம்முள் ஏதோ ஒன்றை விழித்தெழ செய்கின்றது என்று பார்ப்பது மற்றொரு கண்ணோட்டம். இதெல்லாம் நம்ம வெவ்வேறு கண்ணோட்டத்தை விளக்கிவிட்டு பகவான் கூறுகின்றார், அடிப்படையில பார்த்தோம் என்ன நடைபெறுகின்றது என்றால், இந்த பொய்மையும் தீமையும் எதன் அடிப்படையில் நாம் ஒன்றை பொய்மை என்றும் தீமை என்றும் கூறுகின்றோம் என்றால், நம்முடைய மதிப்பீடுகள். இதெல்லாம் நம்முடைய மதிப்பீடுகள். இந்த மதிப்பீடுகள் வந்து மோஸ்ட்லி எதை சார்ந்து இருக்கின்றது என்றால், நம்முடைய சென்சேஷனல், நம்முடைய உணர்வு மையத்தை சார்ந்துதான் இந்த மதிப்பீடுகள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. அதுவும் தனிப்பட்ட முறையில் எனக்கு எது பிடிக்கலையோ, எனக்கு எது தீமையாக கருதுகின்றதோ அதைத்தான் நான் தீமை என்று கூறுகின்றேன், பொய்மை என்று கூறுகின்றேன்.
ஸோ மோஸ்ட்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த வேல்யூவேஷன் மதிப்பீடுகள் பார்த்தோம் அப்படின்னா சென்சேஷனல், இண்டிவிஜுவலாக இருக்கு. என்னுடைய ஈகோ அதுக்கு எதெல்லாம் இனிமையாக இருக்கின்றதோ, உதவுகின்றதோ அதை நான் நன்மை என்று கூறுகின்றேன். எவையெல்லாம் இதற்கு புறம்பாக இருக்கின்றதோ அதை தீமை என்று கூறுகின்றேன். இது ஒரு கண்ணோட்டம். தனிப்பட்ட மனித ரீதியில தனிப்பட்ட மனித ரீதியிலிருந்து பார்க்கக்கூடிய ஒரு கண்ணோட்டம். அடுத்தது ஒரு சமுதாயத்தின் பார்வையிலையும் பார்க்கிறோம். சமுதாயத்தின் பார்வையில எதெல்லாம் சமுதாயத்திற்கு பயனுள்ளதாக இருக்கின்றது, சமுதாயினுடைய வளர்ச்சிக்கு பயனுள்ளதாக இருக்கின்றது, எதெல்லாம் ஒரு தனி மனிதனிடம் எந்த குணங்கள் எல்லாம் சமுதாய வளத்தினுடைய வளர்ச்சிக்கு திருப்திக்கும் பயன்படுகின்றதோ அதெல்லாம் நல்ல குணம். இது எதெல்லாம் இதற்கு புறம்பாக இருக்கின்றதோ அவையெல்லாம் தீமை என்று இதை வேறொரு ரீதியிலும் நாம் அணுகுகின்றோம். அடுத்தது நம்முடைய சிந்திக்கும் மனம். சிந்திக்கும் மனம் என்ன செய்கின்றது? அறிவுபூர்வமாக அனைத்தையுமே பார்க்கின்றது, இன்டெலெக்சுவல் பேசிஸ்ல பார்க்கின்றது. அது என்ன சொல்கின்றது? இதெல்லாம் ஒரு கர்ம விதியின்படி நடக்கின்றது, அல்லது ஒரு எத்திக்கல் சிஸ்டம், ஒரு தார்மீக ரீதியான அமைப்பிற்கு இணங்கி இதெல்லாம் நம் வாழ்வில் நடைபெறுகின்றது என்று நம்முடைய சிந்திக்கும் மனம் இதற்கெல்லாம் ஒரு காரணத்தை கற்பிக்கின்றது. அடுத்தது மதம். அதை எடுத்துக்கொண்டால் அது மதம் என்ன செய்கின்றது? எல்லாமே இறைவனுடைய விதியின்படி நடக்கின்றது. அதனால் என்ன செய்கின்றது? எல்லோருமே அந்த நல்ல விஷயங்களை தான் எல்லோருமே செய்யணும் அப்படின்னு ஒரு இதுதான் சரி, இதைத்தான் அனைவரும் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு விதியை அது மதம் கற்பிக்கின்றது. உண்மை எது சரியான, எதையும் சரியாக செய்தல், ரைச்சியஸ்னஸ், இதெல்லாம் கடவுளினுடைய தன்மைக்கு, இறைத்தன்மைக்கு ஒப்பானவை. ஆகையினால் இதைத்தான் அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்கின்ற ஒரு விதியை அந்த மதம் என்ன செய்கின்றது? இங்கு சமுதாயத்தின் மீது, தனிப்பட்ட மனிதர்களின் மீதும் அது விதிக்கின்றது. இது ஒரு கண்ணோட்டம். ஆனா பகவான் இங்க என்ன சொல்றார்? இதெல்லாம் இது எல்லாத்துக்கும் பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா இது எப்படி இருக்கு? ஒரு தனி மனிதன் சார்ந்து இருக்கின்றது. தார்மீக ரீதியில இதெல்லாம் இந்த ஒரு மதிப்பீடுகள்லாம் இருக்கு. இதையும் தாண்டி ஏதோ ஒரு விஷயம் ஆழமாக இருக்கின்றது அப்படிங்கிறார். அதுதான் முக்கியமான விஷயம். இதெல்லாம் நம்ம பார்த்ததெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும், இதையும் தாண்டி ஏதோ ஒரு விஷயம் ஆழமாக இருக்கின்றது அப்படிங்கிறார். ஏன்னா நம்ம இதுவரைக்கும் பார்த்தது எல்லாமே ஒரு குறுகிய எல்லைக்குள் இதை நாம் கண்ணோட்டத்தில் பார்க்கின்றோம். ஏன்னா இதெல்லாம் நம்ம பார்த்தது எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மனிதனுக்கு மனிதன் மாறும். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு மதிப்பீடுகள் இருக்கும். சமுதாயத்திற்கு சமுதாயம் மாறும். இதுக்கெல்லாம் ஒரு அப்சல்யூட்னஸ் கிடையாது, ஒரு அன்சர்டன்டி இருக்கு இந்த மதிப்பீடுகள்ல. ஆனா என்ன சொல்றார் பகவான்? என்ன கூறுகின்றார்? இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு ஆழமான உண்மை இருக்கின்றது அப்படிங்கிறார். நம்ம பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கு பின்னாடி ஒரு டீப்பர் அபைடிங் ட்ரூத் அப்படிங்கிறார். என்ன காரணம் அப்படின்னா நமக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அதாவது ஒரு முக்கியமா என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த எல்லாத்துக்கும் பின்னாடி எதை நம்ம ஃபால்ஸ்ஹுட் அப்படிங்கிறோமோ, எதை ஈவில் அப்படிங்கிறோமோ, அதுக்கு பின்னாடி ஒரு டீப்பர் அபைடிங் ட்ரூத் இருக்கு அப்படிங்க. ஒரு ஆழமாக இருக்கக்கூடிய ஒரு உண்மை இருக்கின்றது. அந்த உண்மையை எப்படி கண்டறிவது அப்படின்னா, நமக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் ஆழமா, நமக்குள்ள இருக்கக்கூடிய ஏதோ ஒன்று இந்த உண்மை குறித்த அந்த உள்ளுணர்வை அது நமக்கு தருகின்றது அப்படிங்கிறார். இன்ட்யூஷன். இது குறித்த உண்மையை நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒன்று, ஏதோ ஒன்று இது சம்பந்தமான ஒரு உள்ளுணர்வை நமக்கு தருகின்றது அப்படிங்கிறார். அதனால என்ன சொல்றார் பகவான்? என்ன கூறுகின்றார்? இதற்கெல்லாம் ஏதோ ஒன்று நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒன்று
அதனுடைய அனுமதியை இவை அனைத்திற்குமே வழங்குகின்றது அப்படிங்கிறார். நாம் துன்பம் அடைவதற்கும் ஏதோ ஒன்று எதிரான விஷயங்களை சிக்கிறோம் அப்படின்னா அதற்கான ஒரு இணக்கத்தை நமக்கு உள்ளே இருந்து ஏதோ ஒன்று நமக்கு வழங்குகின்றது அப்படிங்கிறார். த ரியல் சாங்ஷன் இஸ் இன்வர்ட், ஸ்பிரிச்சுவல், சைக்கிக் அப்படிங்கிறார். நம்ம ட்ரெடிஷனலா எப்படி சொல்றோம் அப்படின்னா இதை நம்மளுடைய கான்சியன்ஸ் அப்படிங்கிறோம், மனசாட்சி அப்படிங்கிறோம். மனசாட்சி அப்படிங்கிறது பகவான் அது ரொம்ப ஷேலோ அப்படிங்கிறார். அது ஒரு ஹாஃப் மென்டல், ஹாஃப் இன்ட்யூட்டிவ் அப்படிங்கிறார். அது முழுமைத்தன்மை வாழ்ந்தது கிடையாது, சூப்பர்ஃபிஷியலா இருக்கக்கூடியது. அது கன்ஸ்ட்ரக்டட். நான் சொல்லுவேன் மனசாட்சின்னு, என்னுடைய மனசாட்சி அப்படிம்பேன். அதே இது இன்னொருத்தரையும் அவருடைய மனசாட்சி அப்படிம்பார். அதனால இதெல்லாம் சூப்பர்ஃபிஷியல், அன்ரிலையபிள் அப்படிங்கிறார். ஆனா இந்த மனசாட்சி அப்படிங்கிறத தாண்டி ஏதோ ஒரு ஆழமான ஒரு ஆன்மீக தன்மை உடையது நமக்குள்ளே இருக்கின்றது அப்படிங்கிறார். டீப்பர் ஸ்பிரிச்சுவல் சென்ஸ் அப்படிங்கிறார். அதைத்தான் பகவான் என்ன கூறுகின்றார், ஆன்மனினுடைய ஒரு கண்டறிதல் அப்படிங்கிறார். த சோல்ஸ் டிசர்ன்மெண்ட். நமக்குள்ள இருக்கிறவருடைய ஆன்மன் அதுதான் தேர்ந்தெடுக்கின்றது. இது எனக்கு வேண்டும், இது எனக்கு வேண்டாம் என்று அதுதான் தேர்ந்தெடுக்கின்றது. டிசர்ன்மெண்ட் என்ன அர்த்தம்? ஒரு விஷயத்தை வேண்டும் என்றோ வேண்டாம் என்றோ சீர்தூக்கி பார்த்து ஏற்றுக்கொள்வது, அதுதான் டிசர்ன்மெண்ட், சோல்ஸ் டிசர்ன்மெண்ட். அது எப்படி இருக்கு அப்படின்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஒளியாக இருக்கின்றது. நம்முடைய இயல்பில் இருக்கக்கூடிய ஒரு ஒளியாக நமக்குள்ளே இருக்கின்றது. அது பார்த்தோம் அப்படின்னா நமக்குள்ளேயே இருக்கு. மேல அது நம்மளுடைய மேற்புற அமைப்புகளினால் அது மறைக்கப்பட்டிருக்கின்றது. இதுதான் நம்முடைய அந்த ஆன்மன் அல்லது சைக்கிக் பீயிங். இதுதான் எல்லா விஷயங்களுக்கும் அதனுடைய அனுமதியை வழங்குகின்றது அல்லது மறுப்பை வழங்குகின்றது அப்படிங்கிறார். அல்டிமேட்டா இதுதான் டீப்பர் சிக்னிஃபிகன்ஸ் அப்படிங்கிறாரு. அதுக்கு அடுத்த பேராகிராஃப் 13ல இதை பகவான் எலாபரேட் பண்றாரு. அதுக்குள்ளே போகலாம். Book 2, Chapter 14, The Origin and Remedy of Falsehood, Error, Wrong and Evil, Paragraph 13. What then is the spiritual or psychic witness, or what is to it the value of the sense of good and evil? It may be maintained that the one use of the sense of sin and evil is that the embodied being may become aware of the nature of this world of inconscience and ignorance, awake to a knowledge of its evil and suffering, and the relative nature of its good and happiness, and turn away from it to that which is absolute. Or else, its spiritual use may be to purify the nature by the pursuit of good and the negation of evil until it is ready to perceive the supreme good and turn from the world towards God, or, as in the Buddhistic ethical insistence, it may serve to prepare the dissolution of the ignorant ego complex and the escape from personality and suffering. Explanation. There is within us the spiritual or psychic witness which is masked by our surface elements. One use of the sense of sin and evil is that the psychic being in us may become aware of the nature of this world of inconscience and ignorance. It may awake to a knowledge of evil and suffering found in this world. It may awake to the relative nature of its good and happiness. It may turn away from it to that which is absolute. Or else, the spiritual use of good and evil may be to purify the nature
by the pursuit of good and the negation of evil until it is ready to perceive the supreme good and turn from the world towards God. Or, as insisted in the Buddhist principle, it may help to prepare the dissolution of the ignorant ego complex, that is samskaras, and the escape from personality and suffering. Thank you, sir. Thank you. One minute. நமக்குள்ள வந்து இந்த மனசாட்சி அப்படின்னு சொல்றதை விட அது ரொம்ப ஒரு மேம்போக்கான ஒரு விஷயம். ஒரு லூஸ் வேர்டு அது மனசாட்சி அப்படிங்கிறது. உண்மையிலேயே நமக்குள்ள எது இருக்கு அப்படின்னா, எது உண்மை அப்படின்னா, நம்முடைய சைக்கிக் பீயிங் அதுதான் வந்து சாட்சியாக இருக்கின்றது. இந்த சென்ஸ் ஆஃப் சின் அண்ட் ஈவில் அதனுடைய ஒரு யூட்டிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சைக்கிக் பீயிங் வந்து எதுக்கு எக்ஸ்போஸ் ஆகுது அப்படின்னா, இந்த இன்கான்ஷியன்ஸ், இந்த இக்னோரன்ஸ் அது குறித்த ஒரு அனுபவத்தை அது பெறுகின்றது. இதன் மூலமாக நம்முடைய சைக்கிக் பீயிங், சைத்திய புருஷன், இந்த இன்கான்ஷியன்ஸ், உணர்வற்ற நிலை, அறியாமை என்கின்ற ஒரு நிலைகளினுடைய அனுபவத்தை அது பெறுகின்றது. இந்த ஈவில் அண்ட் சஃபரிங் அது குறித்த ஒரு அனுபவத்தையும் அது பெறுகின்றது. அதுபோல இந்த நன்மை, மகிழ்ச்சி இதனுடைய ஒரு சார்புடைத்தன்மை, ரிலேட்டிவ் நேச்சர், அது குறித்த ஒரு அனுபவத்தையும் அது அடைகின்றது. இதையெல்லாம் தாண்டி என்ன செய்கின்றது? இந்த அனுபவங்களை பெற்றுக்கொண்டு இதையெல்லாம் தாண்டி அது இதையெல்லாம் கடந்து செல்ல விரும்புகின்றது. எது வந்து ஒரு முழுமுதலான தன்மையை முழுமுதலான நிலையில் இருக்கின்றதோ அதை அடைய விரும்புகின்றது. இதுக்கெல்லாம் வந்து ஒரு ஆன்மீக ரீதியாக ஒரு பயன் இருக்கின்றது. ஆன்மீக ரீதியாக என்ன பயன் அப்படின்னா, நம்முடைய கான்சியஸ்னஸ், டு பியூரிஃபை த கான்சியஸ்னஸ். எப்படி நம்மளுடைய நேச்சரை எப்படி பியூரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னா, எவையெல்லாம் நன்மை அப்படிங்கிறதோ அதை மாத்திரம் நாடுவது, எவையெல்லாம் தீமையோ அதை நம்மிலிருந்து விலக்குவது. இது வந்து இனிஷியல் ஸ்டேஜில் இது வந்து நமக்கு எதற்கு பயனுள்ளதாக இருக்கும் என்றால், பியூரிஃபிகேஷன் ஆஃப் அவர் நேச்சர். இது ஒரு யூட்டிலிட்டி நமக்கு. இது எந்த இது வரைக்கும் நம்ம இந்த ப்ராசஸ் அப்படின்னா, எப்பொழுது நாம் வந்து இதையெல்லாம் கடந்த ஒரு சுப்ரீம் குட், ஒரு டிவைன் கான்சியஸ்னஸ், ஒரு உயர் உணர்வு நிலையை அடைகின்றோமோ அது வரைக்கும் இந்த ப்ராசஸ் வந்து மனிதனுக்கு அவசியமாகின்றது. அல்லது இந்த புத்த மத கோட்பாடுகளில் கூறுவது போல, மனிதன் அப்படின்னு எடுத்துக்கொண்டால், மனிதன் வந்து இஸ் அ பண்டில் ஆஃப் கர்மாஸ். அவனுடைய பாஸ்ட் ஆக்ஷன்ஸோட ரிசல்ட் தான் அவனுடைய ப்ரெசன்ட் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது புத்திஸ்ட் பிரின்சிபிள். ஆகையினால இந்த விஷயங்கள்லாம், இந்த எதிர்மறையான விஷயங்கள்லாம் ஒரு மனிதனை வந்து எதற்கு வந்து அவனுக்கு உதவுகின்றது என்றால், இத்தகைய ஒரு தன்னுடைய அமைப்பை அவன்
கரைத்து கொண்டு அதிலிருந்து விடுதலை பெற்று துன்பத்தில் இருந்தும் அந்த நான் என்கின்ற அந்த அமைப்பிலிருந்தும் விடுபடுவதற்கு இத்தகைய விஷயங்கள் உதவுகின்றன. இது வந்து ஒவ்வொரு இந்த புத்திஸ்ட் கண்ணோட்டத்துல இவ்வாறு அந்த இதற்கான ஒரு தீர்வு என்னன்னா அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள். அடுத்தது போகலாம் நம்ம. But also it may be that this awakening is a spiritual necessity of the evolution itself, a step towards the growth of the being out of the ignorance into the truth of the divine unity and the evolution of a divine consciousness and a divine being. For much more than the mind or life which can turn either to good or to evil, it is the soul personality, the psychic being, which insists on the distinction, though in a larger sense than the mere moral difference. It is the soul in us which turns always towards truth, good, and beauty, because it is by these things that it itself grows in stature. The rest, their opposites, are a necessary part of experience, but have to be outgrown in the spiritual increase of the being. Yes, madam. Also, it may be that this awakening of the psychic being to the sense of good and evil is a spiritual necessity of the evolution itself. It is a step towards the growth of the being out of the ignorance into the truth of the divine unity. It is a step towards the evolution of a divine consciousness and a divine being. Our mind or our life turns either to good or to evil, depending on the circumstance it is placed in. But it is our soul personality, the psychic being, which insists on the distinction between good and evil. It does so in a larger sense than the mere moral difference. It is the soul in us which turns always towards truth, good, and beauty, because it is by these things that it itself grows in stature. Their opposites, falsehood and evil, are a necessary part of the experience. They have to be outgrown in the spiritual increase of the being. அடிப்படையில் என்ன கேள்வி மனிதனுக்கு எழுகின்றது என்றால், இதெல்லாம் ஏன் முதல்ல உலகத்துல இருக்கணும்? ஏன் ஃபால்ஸ்ஹுட் இருக்கணும்? ஏன் சஃபரிங் இருக்கணும்? ஏன் ஈவில் இருக்கணும்? அப்படிங்கிற ஒரு அடிப்படை கேள்வி எழுகின்றது. அதற்கான பதிலை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா மனிதன் என்ன செய்கின்றான்? he blames the divine. இறைவனை அவன் குற்றம் சாட்டுகின்றான். எப்படி இறைவனுடைய படைப்புல இத்தகைய எதிர்மறையான விஷயங்கள்லாம் ஏன் காணப்படுகின்றது? ஏன் why somebody should suffer, ஏன் அவருக்கு தீமை நடக்கணும் அப்படிங்கிறதுலாம் நமக்கு புரிய மாட்டேங்குது. ஆனா இது இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு டீப்பர் காஸ் இருக்கு. இந்த டீப்பர் காஸ் நம்ம சர்ஃபேஸ்லேருந்து பார்க்கும் பொழுது நமக்கு தெரியாது. நம்ம ஏற்கனவே நம்ம இதுக்கெல்லாம் நிறைய மதிப்பீடுகளை பார்த்தோம். வெவ்வேறு கண்ணோட்டத்தில் வெவ்வேறு மதிப்பீடுகள் இந்த நன்மை வழங்கப்பட்டன. மனம் சார்ந்த நிலையில, விலங்குகள் சார்ந்த நிலையில, தார்மீக நிலை கண்ணோட்டத்துல, மதம் சார்ந்த கண்ணோட்டத்துல, அப்புறம் எல்லாத்தையும் கடந்த நிலையில இருக்கக்கூடிய பார்வையில அப்படின்னா நிறைய கண்ணோட்டங்களை பார்த்தோம். இதெல்லாம் தாண்டி இதுக்கெல்லாம் ஒரு ஆழமான காரணங்கள் இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா, இந்த உலகத்துல எது
தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த உலகத்தில் எந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்றது அப்படின்னா இவல்யூஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ். உணர்வு நிலையில பரிணாம வளர்ச்சியில மேல 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 எல்லாரும் போயிட்டு இருக்கிறோம். அதுல மனிதன் இருக்கக்கூடிய நிலையில நம்ம நம்ம கிட்ட வந்து அந்த பரிணாம வளர்ச்சியில தன்னை ஈடுபடுத்தி கொண்டு மேலும் 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 வளர்கின்றது அப்படின்னா நமக்கு உள்ள இருக்கக்கூடிய இந்த சைக்கிக் பீயிங் அது வெவ்வேறு உடல்களை எடுத்துக்கொண்டு அப்படியே வளர்ந்து கொண்டே செல்கின்றது. இது நமக்கு தெரியாது, ஆனால் அந்த ப்ராசஸ் வந்து நடந்து கொண்டே இருக்கின்றது. இந்த வளர்ச்சி, இந்த சைக்கிக் பீயிங்கினுடைய வளர்ச்சிக்கு இந்த அனுபவங்கள்லாம் தேவை, உதவுகின்றது அப்படிங்கிறார். இது வந்து இதுதான் ட்ரூத் அப்படிங்கிறார். இது வந்து நம்மால வந்து புரிஞ்சுக்க முடியாது. இது நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயமா இருக்கின்றது. பகவான் ஸ்ரீ அரவிந்தர் கூறுவதனால இதை அப்படியே நம்ம ஏற்றுக்கலாம். ட்ரூத் இதுதான். சைக்கிக் அந்த ஒரு சைக்கிக் மனுஷன் இருக்கிற சைக்கிக் பீயிங்க்கு இந்த விஷயங்கள்லாம் வந்து அனுபவத்தை மாறுபட்ட அனுபவங்களின் மூலம் அது ஒரு வளர்ச்சியை அடைகின்றது அப்படிங்கிறார். அது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் நெசசிட்டி ஆஃப் த இவல்யூஷன் இட் செல்ஃப் அப்படிங்கிறார். The awakening, the psychic being, the awakening of the psychic being to the sense of good and evil is a spiritual necessity of the evolution itself அப்படிங்கிறார். இந்த கண்ணோட்டம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வேற எங்கேயும் பார்க்க முடியாது. இந்த டெஃபினேஷன் எல்லாம் ட்ரெடிஷனல் லிட்ரேச்சர்ல பார்த்தோம் அப்படின்னா ஒன்று அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த உலகம் வந்து அப்படிதான் இருக்கும். ட்ரெடிஷனல்ல நம்ம எந்த நீங்க ஸ்பிரிச்சுவல் லிட்ரேச்சர்ல பார்த்தாலும் அவங்க கூறக்கூடிய ஒரே இது, இந்த உலகம் வந்து எல்லாம் பொய்மைகளும் தீமைகளும் நிறைந்தது தான். இதுல உலகம் வந்து மாறாது. இதுலேருந்து நம்ம தப்பித்து செல்வதுதான் ஒரு வழி. அல்லது இன்னொரு காரணத்தை ரொம்ப ஈஸியான என்ன சொல்லுவாங்க, இது விதின்னு ஒன்று இருக்குது, அதுபடி தான் எல்லாருக்கும் செயல்படுகின்றது, அவனுடைய விதியை அவன் அனுபவிக்கணும், அவ்வளவுதான். ஆனா இது ஒரு மனிதனுடைய ஆன்மனுடைய தேர்வுக்கு உட்பட்டு தான் எல்லாமே நடக்கின்றது. சோல்ஸ் டிசர்ன்மெண்ட், அதற்கு உட்பட்டு தான் எல்லாமே நடைபெறுகின்றது. இந்த எல்லா எதிர்மறையான அனுபவங்களின் மூலம் நம்முடைய ஆன்மா வளர்ச்சி அடைகின்றது அப்படிங்கிற கருத்து பகவான் ஸ்ரீ அரவிந்தனுடைய இதுல தான் பார்க்க முடியும். நம்ம வேற எங்கேயும் பார்க்க முடியாது. ஏன்னா மற்ற இதுல எல்லாம் வந்து சைக்கிக் பீயிங்கினுடைய இவல்யூஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ் வந்து கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா சோல் வந்து இவால்வ் ஆகுது அப்படிங்கிறது அந்த கான்செப்ட் அந்த இதுல கிடையாது. புத்திஸ்ட் என்ன சொல்றாங்க, நீ திருப்பி கர்மாஸ்னால பண்டில் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ், பண்டில் ஆஃப் கர்மாஸ் தான் உன்னுடைய எக்ஸிஸ்டன்ஸுக்கு காரணம். ஸோ த மொமெண்ட் நீ அதில் இந்த கர்மாஸ்லேருந்து ஒன்று டிஸ்என்கேஜ் பண்ணிட்டேன்னா இந்த எக்ஸிஸ்டன்ஸ்லேருந்து நீ வெளியில போயிடலாம் அப்படிங்கிறாங்க. ட்ரெடிஷ்னல் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் என்ன சொல்றாங்க அப்படின்னா யூ மெர்ஜ் யுவர் செல்ஃப் டு த சுப்ரீம், ஸோ தட் இந்த எக்ஸிஸ்டன்ஸ்லேருந்து நீ வெளியே போயிடலாம். The moment you realize the divine, the பிரம்மிக் கான்சியஸ்னஸ்ல போய் அங்கேயே டிசால்வ் ஒன்னை வந்து இந்த எக்ஸிஸ்டன்ஸை டிசால்வ் பண்ணிக்கிறது தான் ஒரே வழி அப்படின்னு அவங்க சொல்றாங்க. as long as you don't realize the truth, இதுல கஷ்டப்பட்டு தான் இருக்கணும். The moment you realize the truth, then you will escape from this birth and death. அதுதான் உனக்கு ரியல் சால்வேஷன், முக்தியை தரும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா இது எல்லாத்தையும் விட வேறொரு உண்மை வந்து இங்க வழி நடத்தி கொண்டிருக்கின்றது அப்படிங்கிறது நம்ம பகவானுடைய எழுத்தை படிக்கும் பொழுதுதான் அறிந்து கொள்கின்றோம். There is some other deeper truth behind all these things. என்ன ட்ரூத் அப்படின்னா நம்மளுடைய ஆன்மன் வந்து இந்த அனுபவங்களின் மூலமாக வளர்ச்சி அடைகின்றது. மாறுபட்ட அனுபவங்களின் மூலமாக நம்மளுடைய ஆன்மன், நம்மளுடைய சைக்கிக் பீயிங், ஏன்னா சைக்கிக் பீயிங் அப்படிங்கிறது நம்மளுடைய இவால்விங் சோலை தான் சைக்கிக் பீயிங் அப்படிங்கிறது சொல்லணும். பகவான் சொல்றாரு, ஞாபகம் வச்சுக்கணும், இந்த இவால்விங் சோல் தான் சைக்கிக் பீயிங். ஜீவாத்மன் அப்படிங்கிறது சென்ட்ரல் பீயிங் அப்படிப்பாங்க இங்க. அது வந்து எவல்யூஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றது கிடையாது. இட் ப்ரிசைட்ஸ் ஓவர் வேரியஸ் பேர்ட்ஸ், அவ்வளவுதான். பட் இட் டசன்ட் இட் செல்ஃப் அண்டர்கோ எனி சேஞ்ச்.
உள்ள இருக்கக்கூடிய அதனுடைய டெப்யூட்டியாக உள்ள இருக்கக்கூடிய அந்த சைக்கிக் பீயிங் தான் வந்து பல்வேறு பிறவிகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கின்றது. இந்த டிஃபரன்ஸ் வந்து ட்ரெடிஷ்னல் வியூ பாயிண்ட்டுக்கும் பகவானுடைய எழுத்துக்கள் இதுதான் டிஃபரன்ஸ், புரிஞ்சுக்கணும் அது நம்ம. அதனால என்ன கூறுகின்றார் என்ன அப்படின்னா, மென்டல் லெவல்ல பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து நான் வந்து ஒரு காரியத்தை செய்யலாம், நல்லது செய்யலாம், ஏன்னா எனக்கு சமுதாய நிர்பந்தம் இல்லை, என்னுடைய நான் எதை இந்த சூழ்நிலையில எது எனக்கு நல்லதுன்னு படுதோ அதை செய்யறேன், இல்லை நான் தீமையை செய்யறேன், எல்லாமே என்னுடைய சர்க்கம்ஸ்டன்ஸை பேஸ் பண்ணி தான் நான் மென்டலா ரியாக்ட் பண்றேன் இல்லையா. மனோரீதியா பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ஒரு தார்மீக நெறி இருக்கின்றது, சரி தவறு அப்படிங்கிற ஒரு டிஸ்கிரிமினேஷன் கெப்பாசிட்டி இருக்கு, அதை பேஸ் பண்ணி நான் செயல்படுறேன். ஆனா இது வந்து வெறும் மென்டல் லெவல்ல தான். ஆனா எனக்கிட்டயே இன்னொன்று இருக்குது, அதுதான் என்னுடைய சோல் பர்சனாலிட்டி, சைக்கிக் பீயிங். அது வந்து அதுக்கு தெரியும் எது நன்மை எது தீமை அப்படிங்கிறது, அதுதான் கரெக்டா ஜட்ஜ் பண்ணும். ஸோ எது நம்ம குற்றக்கூடிய சரியான ஜட்ஜ், நன்மை தீமையை வந்து நமக்கு சுட்டி காட்டக்கூடிய சரியான ஒரு ஜட்ஜ் யாரு அப்படின்னா நம்மளுடைய மனம் கிடையாது, நம்மளுடைய மனசாட்சியும் கிடையாது, நம்முடைய சைக்கிக் பீயிங். அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் வந்து சைக்கிக் பீயிங் நம்ம வந்து செவி சாய்க்கும் பொழுது அது நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறாங்க. மதர் என்ன சொல்றாங்க, அதனுடைய குரல் வந்து மெலிதாக ஒலித்து கொண்டே இருக்கும், நீ இந்த மேற்புற சத்தத்திலேருந்து அமைதிப்படுத்தி கொண்டு நல்ல செவிமடுத்து கேட்டால் அதனுடைய குரல்லே உனக்கு வந்து அதனுடைய ஹிண்ட்ஸ், அதனுடைய கைடன்ஸ் உனக்கு கிடைக்கும். அது இன்சிஸ்ட் பண்ணோன்னா இது நல்லது, இது பண்ணு, இது பண்ணாதேன்னு சொல்லிட்டே இருக்கும். நீ அதுக்கு வந்து செவிமடுத்த அப்படின்னா அது மேலும் மேலும் அதனுடைய தொடர்ந்த கைடன்ஸ் உனக்கு கிடைக்கும். அதை இக்னோர் பண்ண அப்படின்னா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நம்ம வெறும் சூப்பர்ஃபிஷியலா இருப்போம், நம்ம பண்றதுதான் பண்ணிட்டு இருப்போம். அது வந்து இட் வில் நாட் இன்சிஸ்ட் அப்படிங்கிறாங்க மதர். ஏன்னா அதனுடைய இன்சிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப வலிமையாக இருக்காது அப்படிங்கிறாங்க. யாருக்கு நம்ம தான் உள்ள போகணும், நம்ம உள்ள போனாதான் அதனுடைய கைடன்ஸ் நமக்கு கிடைக்கும். நம்ம சர்ஃபேஸ்ல இருந்தோம் அப்படின்னா அதனுடைய கைடன்ஸ் கிடைக்காது. நம்மளுடைய மைண்ட் என்ன சொல்லுதோ அப்படிதான் செயல்படுவோம், வைட்டல் என்ன சொல்லுதோ அப்படிதான் செயல்படுவோம், உடல் என்ன சொல்லுதோ அப்படிதான் செயல்படுவோம். அது வந்து நம்மளுடைய ஜட்ஜ்மெண்ட்ஸ், தார்மீக நெறிகள் படி அது செயல்படாது. தார்மீக நெறி, சமுதாய நெறி, நான் சார்ந்துள்ள என்னுடைய ஒரு 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 அமைப்பை சார்ந்திருக்கின்றேன், அதுக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்கின்றன, அதுக்கெல்லாம் அது கிடையாது. அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. அது வந்து ஒரு லார்ஜர் சென்ஸ்ல தான் அது வந்து செயல்படுகின்றது ஒழிய மியர் மாரல் விதிகளின்படி அது செயல்படுவது இல்லை. ஏன்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆன்மன் தான் வந்து அதுதான் உண்மையான ட்ரூத், குட், பியூட்டி. அதை நோக்கி எப்பொழுதுமே அதனுடைய பார்வை வந்து திரும்பி இருக்கும். இதன் மூலமாகத்தான் அது வளருகின்றது. அதே போல அதனுடைய எதிர்மறையான எதெல்லாம் ட்ரூத், குட், பியூட்டி அதற்கு எதிர்மறையான விஷயங்களாக இருக்கின்றதோ அதுவும் ஒரு தேவையான அதனுடைய அனுபவங்கள்ல ஒரு தேவையான ஒரு பகுதியாகத்தான் இருக்கின்றன. இதையெல்லாம் தாண்டிதான் அது வந்து இதையெல்லாம் வந்து அது கடந்து செல்லும் பொழுதுதான் அது ஆன்மீக ரீதியான ஒரு வளர்ச்சியை அது அடைகின்றது. ஸோ இதுக்கு தான் உண்மை அப்படிங்கிறார். இந்த எல்லாருக்கும் வரக்கூடிய கேள்வி, எதனால இப்படி சஃபரிங், எதனால ஒரு மனிதனுக்கு வந்து துன்பம் வருகின்றான், ஏன் உலகத்துல ஃபால்ஸ்ஹுட், ஈவெல்லாம் இருக்கு அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சம்மத ரீசன் இருக்கு அப்படிங்கிறார் பகவான். அடுத்தது போகலாம். The fundamental psychic entity in us has the delight of life and all experience as part of the progressive manifestation of the spirit. But the very principle of this delight of life is to gather out of all contacts and happenings their secret divine sense and essence, a divine use and purpose, so that by experience our mind and life may grow out of the inconscience towards the supreme consciousness,
out of the divisions of the ignorance towards an integralizing consciousness and knowledge. It is therefore that, and it pursues from life to life its ever increasing upward tendency and insistence. The growth of the soul is a growth out of darkness into light, out of falsehood into truth, out of suffering into its own supreme and universal Ananda. The fundamental psychic entity in us has the delight of life. It takes all experience as part of the progressive manifestation of the spirit. But the very principle of its delight of life is to gather out of all contacts and happenings their secret divine sense and essence. It makes a divine use and purpose out of them, so that our mind and life may grow out of the inconscience towards a supreme consciousness, so that they may grow out of the divisions of the ignorance towards an integralizing consciousness and knowledge. Our psychic being exists for that kind of experience, so that it may progress from birth to birth. It pursues from life to life its ever-increasing upward tendency and insistence. The growth of the soul is a growth out of darkness into light, out of falsehood into truth, out of suffering into its own supreme and universal Ananda. ஆசிரமத்தில் உள்ள சில சாதகர்களுடைய அனுபவங்கள் பார்த்தோம் அப்படின்னா, அதை நம்ம கண்டறியும் பொழுது இந்த பகவான் சொல்லக்கூடிய இதற்கு பின்னால் உள்ள உண்மையை நம்ம அறிந்து கொள்ளலாம். நான் ரீசண்டா நேரில் கண்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்ரீ அரவிந்தோ சொசைட்டியினுடைய ஒரு முக்கிய பொறுப்புல இருக்கிறவர் தான் விஜய்பாய் அப்படிங்கிறது. அவர் தான் வந்து இந்த உங்க அப்பா வந்து அவங்க அப்பா தான் இந்த நம்மளுடைய நவஜாத்தா தான் வந்து அவர் நவஜாத்தா அவங்க அவரோட பேர் வந்து கிரண் போதார்னு சொல்லுவாங்க. கிரண் போதார், நம்ம மதர் வந்து நவஜாத்தா அப்படின்னு பேர் வச்சாங்க. அதுதான் ஸ்ரீ அரவிந்தோ சொசைட்டி ஆரம்பிச்சவர். நிறைய அவருக்கு அப்புறம் தான் அந்த டெவலப்மெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஆசிரமே அவரால் தான் வந்தது. ஆசிரம் வந்து ஆசிரம் அப்படிங்கிற அமைப்பு உள்ளுக்குள்ள இருக்கிறது. வெளியில நிறைய ஃபண்ட்ஸ் கொண்டு வந்து அதை அப்படியே உலகளவில் டெவலப் பண்ணது நவஜாத்தா தான். கிரண் போதார் பெரிய பிஸ்னஸ்மேன், அவர் பெரிய பிஸ்னஸ்மேன், ரொம்ப வசதியானவர். நிறைய ஆசிரமம் வந்து கஷ்டப்பட்டப்பெல்லாம் நிறைய பண உதவி பண்ணி அப்புறமா அவர் தான் ஸ்ரீ அரவிந்தோ சொசைட்டி ஆரம்பிச்சார். அவருடைய சன் தான் விஜய் போதார்னு பேரு, விஜய் பாய் அப்படிம்பாங்க. ரொம்ப ஆக்டிவ் பர்சன் அவர். எப்பவுமே பார்த்தோம் அப்படின்னா ஷார்ட்ஸ் போட்டுட்டு ஒயிட் அண்ட் ஒயிட் ஷார்ட்ஸ் போட்டு எப்பவுமே ஆக்டிவா இருப்பார் அவர். நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அவங்க பண்ணியிருக்கிறாங்க, நடந்து கொண்டே இருக்கின்றது, இன்னும் நடந்து கொண்டே இருக்கின்றது. அவரு சமீபத்தில் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி 3 இயர்ஸ் இருக்கும் நினைக்கிறேன், 2.5 இயர்ஸ் முன்னாடி அவருக்கு வந்து ஸ்ட்ரோக் வந்துச்சு. ஸ்ட்ரோக் வந்து ஒரு சைடு வந்து பாதிக்கப்பட்டுருச்சு. அப்புறமா அவருக்கு பிசியோதெரப்பி பண்ணி இப்போ நவ் ஹீஸ் அப்படியே ஸ்டிக் வச்சுட்டு நடக்கிறாரு. ரொம்ப ஆக்டிவா இருந்தவர். ஒரு பெரிய ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம ஒரு ஹை ஸ்பீடு கார் வந்து சடனா நின்றுடுச்சு அப்படின்னா எப்படி இருக்கும், அது போல அவருடைய இது ஆயிடுச்சு. ஸோ அவரை சந்தித்தேன் ஒரு 2 மாதங்களுக்கு முன்பு. ஒரு மரியாதை நிமித்தமாக நான் அவரை சந்தித்தேன். ஏன்னா அது வரைக்கும் அவர் யாரையும் பார்க்காம இருந்தால் நம்ம சந்திச்சு பண்ணோம். நிறைய விஷயங்கள் நம்மளுடைய சொசைட்டி பற்றி, சென்னையை பற்றி சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ நான் கேட்டேன், எப்படி நீங்கள் இதை எடுத்துக்கிறீங்க அப்படின்னு, எப்படி ஹவ் ஆர் யூ டேக்கிங் திஸ்? ஏன்னா உங்கள் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீங்கள் வேகமாக போயிட்டு இருந்தீங்க, ரொம்ப ஆக்டிவாக இருந்தீங்க நீங்கள். ஆனால் கம்ப்ளீட்டாக இப்போ வந்து ஒரு முடக்கமான நிலையில் இருக்கிறீங்க, முடங்கிட்டாலும் மென்டலி இஸ் வெரி ஆக்டிவ், மென்டலி இஸ் வெரி என்கேஜ். இமெயில்ஸ்லாம் ஆன்சர் பண்ணி நிறைய மென்டலி என்கேஜ். இது எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்ன பதில் தான் எனக்கு ரொம்ப, அவர் முகத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு மலர்ச்சி, ஒரு மகிழ்ச்சி இருந்தது. கொஞ்சம் கூட சோகத்தினுடைய சாயலே கிடையாது அவர் முகத்துல. மலர்ந்த முகத்துடன் தான் அவர் இருந்தார், சிரித்து கொண்டே இருந்தார். சொன்னார், இந்த அனுபவம் வந்து மதர் ஏதோ ஒரு காரணத்திற்காக, என்னுடைய வளர்ச்சிக்காகத்தான் மதர் வந்து இந்த அனுபவத்தை எனக்கு
வழங்கி உள்ளார்கள். இதுதான் உண்மை அப்படின்னு சொன்னாங்க. மதருக்கு தான் தெரியும் அது ஏன் இந்த அனுபவம் எனக்கு ஏற்பட்டிருக்கின்றது அப்படிங்கிறது. மதர் ஒன்லி நோஸ் அப்படிங்கிறத சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தார் அவர். அது அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய சைக்கிக் பீயிங் வந்து அதனுடைய வளர்ச்சிக்காக அந்த அனுபவத்தை அவருக்கு தந்திருக்கின்றது. இது வந்து காமன் மேனை பொறுத்தனா என்ன இவ்வளோ சின்சியரா ஒர்க் பண்ணார், மதருக்கு இப்படிப்பட்ட இது அனுபவிக்கிறாரு அப்படின்னா அப்படிதான் எல்லாரும் சொல்லுவாங்க. அதை வந்து நெகட்டிவா சொல்லுவாங்க. இல்ல இன்னும் இன்னும் மோசமா போய் யாருமே விதிக்கு புறம்பானவர்கள் கிடையாது, எல்லாரும் விதியினுடைய பயனை அனுபவிச்சுதான் ஆகணும், அவங்க யாரா இருந்தாலும் சரி அப்படின்னு ஒரு பிராண்டிங் பண்ணுவாங்க. ஏற்கனவே சாவித்திரி பகவான் சொல்லியிருக்காரு, நம்மளுடைய சோல்ஸ் சாய்ஸ் தான். யுவர் சோல் கேன் அக்செப்ட் த ஃபேட் ஆர் ரிஜெக்ட் த ஃபேட் அப்படின்னு ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கிறோம். இட் இஸ் அ சோல்ஸ் சாய்ஸ். அதுதான் உண்மை. இது ஒரு இது. இன்னொரு கேஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம எகைன் அந்த ஸ்கூல்ல வந்து ரிஜிஸ்ட்ராரா இருந்தாரு. அவர் வந்து காலில் வந்து அவருக்கு வந்து ஒரு இந்த சிஸ்ட் மாதிரி இருந்தது, ஆணின்னு சொல்லுவாங்க, அது இருந்தது. அது இருந்து எப்பொழுதும் வலித்து கொண்டே இருக்கும், வலித்து கொண்டே தான் இருக்கும். அந்த வலியோட தான் நடந்துப்பாரு. ஒவ்வொரு தடவை வலிக்கும் பொழுதும் அவர் மா 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 அப்படித்தான் சொல்லிட்டு தான் நடப்பார். அவரையும் கேட்கறாங்க. அவர் பேர் ஜுகல் கிஷோர் முகர்ஜின்னு பேர். அவர் பேர் ஜுகல் கிஷோர் முகர்ஜின்னு, ரொம்ப பெரிய ஸ்காலர். அவர் கேட்குறாங்க, நீங்க வந்து இது டாக்டர்கிட்ட போய் எடுத்து ரொம்ப வெகு எளிதா சர்ஜரி பண்ணி எடுத்துடலாமே, இது ஏன் நீங்க இந்த வலியோட இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அது அவர் சொல்ற, இந்த ஒவ்வொரு தடவை வலிக்கும் பொழுது நான் வந்து மா மா மான அன்னையை அழைக்கின்றேன், இது போயிடுச்சு அப்படின்னா நான் வந்து அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்காதுன்னு அவர் எடுத்துக்கல. அவர் பார்த்தீங்கன்னா பகவானோட ரைட்டிங்ஸை வந்து அவரு 80 ரொம்ப நான் நீண்ட நாள் இருந்தார். நிறைய தடவை மீண்டும் 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 படிச்சுக்கிட்டே இருப்பாராம் அவரு. லைஃப் டிவைனா திருப்பி சிந்தசிஸ் யோகா, எஸ்எஸ் ஆன் கீதா, அதை வந்து மீண்டும் 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 படிச்சுட்டு இருப்பாராம். அது எனக்கு ஏன் திருப்பி படிக்கணும், எத்தனை தடவை படிச்சாலும் அது வந்து எனக்கு வந்து அதனுடைய அதன் மீதுள்ளான தாகம் எனக்கு தீரலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். இது மாதிரி நிறைய பேர் வந்து இந்த எதிர்மறையான, அவங்க வாழ்வில் நடக்கக்கூடிய எதிர்மறையான விஷயங்களை அவங்களுடைய சோல்ஸ் சாய்ஸா அவங்க எடுத்துக்கிட்டவங்க நிறைய பேரை நம்ம பார்க்கிறோம். இந்த கருத்தை தான் பகவான் இங்க கோருகின்றார். ஏன்னா இந்த ஃபண்டமெண்டலா பார்த்தோம் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சைக்கிக் பீயிங் வந்து அது வந்து எதை சார்ந்து இருக்கின்றது என்றால் வாழ்வினுடைய ஆனந்தத்தை தான் அது சார்ந்து இருக்கின்றது. அது சைக்கிக் பீயிங் அப்படின்னா எதனுடைய எதிலிருந்து வந்திருக்கின்றது? சைக்கிக் பீயிங்கினுடைய ஆரிஜின் என்ன நமக்கு தெரியும். இப்போ நம்ம உடல் இருக்கு, உடலினுடைய ஆரிஜின் எது? உடல் அப்படிங்கிறது மேட்டர். அது மேட்டர்னுடைய ஆரிஜின் எது? சச்சிதானந்தத்தினுடைய சத் ஆஸ்பெக்ட் தான் உடலா இருக்கின்றது. அதே போல நமக்கு இருக்கக்கூடிய கான்சியஸ்னஸ் ஆஸ்பெக்ட் வந்து எப்படி இருக்கு? கான்சியஸ்னஸ் ஆஸ்பெக்ட் வந்து இந்த சித் ஆஸ்பெக்ட். நமக்கு இருக்கக்கூடிய வாழ்வினுடைய சக்தி, மூச்சு விடுறோம், அந்த சக்தி வந்து அந்த கான்சியஸ்னஸ் ஃபோர்ஸ், சித் சக்தியினுடைய ஆஸ்பெக்டா இருக்கு. சச்சிதானந்தத்தினுடைய ஆனந்த ஆஸ்பெக்ட் வந்து எப்படி நமக்குள்ள வருது அப்படின்னா நம்மளுடைய சைக்கிக் பீயிங் தான் ஆனந்த ஆஸ்பெக்டினுடைய ரெப்ரசன்டேட்டிவ். ஸோ சைக்கிக் பீயிங்னாலே அது ஆனந்தம் தான். அது ஒன்ஸ் அதை ரியலைஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வாழ்வில் ஆனந்தத்தை தான் நம்ம ஃபீல் பண்ணுவோம். டிலைட் ஆஃப் லைஃப் தான். அதுதான் வந்து ஃபண்டமெண்டலா இருக்கக்கூடிய சைக்கிக் நேச்சர். என்னன்னா டிலைட் ஆஃப் லைஃப். அது டிலைட் ஆஃப் லைஃப் உடைய அம்சமாக இருப்பதனாலதான் அது எல்லா அனுபவத்தையும் எப்படி எடுத்துக்குது அப்படின்னா எல்லாமே வந்து அந்த ப்ரொக்ரெசிவ் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் ஸ்பிரிட், ஆன்மனினுடைய தொடர்ச்சியான ஒரு வெளிப்பாடாகத்தான் அனைத்து அனுபவங்களையும் அது எடுத்துக்கொள்கின்றது. எல்லா அனுபவங்களையும் எப்படி பார்க்கும் அப்படின்னா அது வந்து ஒரு வலியை தரக்கூடிய, வேதனையை தரக்கூடிய அனுபவங்களா இருந்தாலும் சரி, மகிழ்ச்சியை தரக்கூடிய அனுபவங்களா இருந்தாலும் சரி, எல்லா தொடர்புகளையும் அது எப்படி பார்க்கும்னா அதற்கு பின்னால் மறைந்துள்ள அந்த இறைத்தன்மையை தான் அது பார்க்கும். மேற்புறத்துல அது நம்மளுடைய சைக்கிக் பீயிங் பார்க்காது. நம்மளுடைய
மேற்புற மனம், பிராணமயம், உடல் தான் வந்து எல்லா விஷயங்களினுடைய மேற்புற அமைப்பை மாத்திரம் பார்த்து அதுக்கு ரியாக்ட் பண்ணும். ஆனா சைக்கிக் பீயிங் என்ன பண்ணும் அப்படின்னா, எல்லா அனுபவங்களுத்தினுடைய பின்னால் உள்ள அந்த இறைத்தன்மையை பார்த்து எல்லாத்திலும் பின்னாடி மறைந்துள்ள அந்த ஆனந்தத்தை தான் அது ஆனந்த அனுபவத்தை தான் அது எட்டும். எல்லாத்தையும் அது வந்து ஒரு இறை அனுபவமாகத்தான் அது பார்க்கும். அதில் எல்லாத்திற்கும் பின்னால் உள்ள நோக்கம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இட் மேக்ஸ் அ டிவைன் யூஸ் அண்ட் பர்பஸ் அவுட் ஆஃப் தம். எதற்காக அப்படின்னா, இதன் மூலமா என்ன நடைபெறுகின்றது அப்படின்னா, ஏன்னா சைக்கிக் பீயிங் வந்து ஆல்ரெடி வந்து இட் இஸ் a portion of the divine. ஆனா நம்மளுடைய வெளியில இருக்கக்கூடிய மைண்ட் அண்ட் லைஃப் அப்படி பார்த்தோம் அப்படின்னா, மைண்ட் லைஃப் நம்மளுடைய உடல் பார்த்தோம் அப்படின்னா, இட் இஸ் ஸ்டில் அ பார்ட் ஆஃப் தி இன்கான்சியன்ஸ். இது என்ன செய்கின்றது? இத்தகைய அனுபவங்களின் மூலமாக என்ன செய்கின்றது? நம்மளுடைய புறத்தில் இருக்கக்கூடிய மனதையும் வாழ்வையும் அதை பீடித்துள்ள அந்த உணர்வற்ற நிலையிலிருந்து அந்த சுப்ரீம் கான்சியஸ்னஸ் அதை எட்டுமாறு செய்கின்றது. அறியாமையிலிருந்து ஒரு ஒருமையான ஒரு உணர்வு நிலைக்கு அழைத்து செல்கின்றது, ஞானத்திற்கும் அழைத்து செல்கின்றது. எது அப்படின்னா நம்மளுடைய சைக்கிக் பீயிங். எதன் மூலமாக அப்படின்னா, இத்தகைய அனுபவங்களின் மூலமாகத்தான், அது நன்மையான அனுபவங்களாக இருந்தாலும் சரி, தீமையான அனுபவங்களாக இருந்தாலும் சரி, அனைத்தின் மூலமாக அது அனைத்திற்கு பின்னால் உள்ள இறைத்தன்மையை அது கண்டுகொள்கின்றது. அதன் மூலமாக என்ன செய்கின்றது என்றால், நம்முடைய மனதையும் வாழ்வையும் அந்த உணர்வற்ற நிலையிலிருந்து, அறியாமையிலிருந்து ஒரு உயர் உணர்வு நிலைக்கும், ஒரு இன்டெகிரலைசிங் கான்சியஸ்னஸ் ஒரு முழுமையான உணர்வு நிலைக்கும், ஞானத்திற்கும் இட்டு செல்கின்றது. ஸோ இதுதான் வந்து இதனுடைய யூட்டிலிட்டி அப்படிங்கிறார். சைக்கிக் பீயிங் வந்து இத்தகைய அனுபவங்களை வந்து அது எதிர்கொள்கின்றது. எதற்காக என்றால், ஒவ்வொரு பிறவியிலும் அது இதன் மூலமாக வளர்ச்சி அடைகின்றது. மேலே மேலே தான் போகுது. அதனுடைய வளர்ச்சி பார்த்தோம் அப்படின்னா மேலே தான் போகின்றது. ஸோ ஆன்மனுடைய வளர்ச்சி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எப்பொழுதுமே அது வந்து இருளில் இருந்து ஒளிக்குத்தான் ஆன்மனினுடைய வளர்ச்சி, அதனுடைய வளர்ச்சி பயணம் செல்கின்றது. பொய்மையில் இருந்து உண்மைக்கு செல்கின்றது, துன்பத்தில் இருந்து ஆனந்தத்திற்கு செல்கின்றது. அதனுடைய பயணம் எப்பொழுதுமே பார்த்தோம் அப்படின்னா அந்த ஹையர் ரங்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸுக்கு தான் அதனுடைய பயணம் இருக்கின்றது. ஆனா இந்த எல்லா அனுபவங்களையும் அது சாதகமாக பயன்படுத்திக் கொள்கின்றது. அதுதான் உண்மை. எல்லா அனுபவங்களையும் அது சாதகமாக பயன்படுத்திக் கொள்கின்றது. அந்த கருத்தை தான் இங்க பகவான் வந்து மைய கருத்தாக கோருகின்றார். அடுத்தது போகலாம். The soul's perception of good and evil may not coincide with mind's artificial standards, but it has a deeper sense, a sure discrimination of what points to the higher light and what points away from it. It is true that as the inferior light is below good and evil, so the superior spiritual light is beyond good and evil. But this is not in the sense of admitting all things with an impartial neutrality, or of obeying equally the impulses of good and evil, but in the sense that a higher law of being intervenes, in which there is no longer any place or utility for these values. There is a self-law of supreme truth which is above all standards. There is a supreme and universal good, inherent, intrinsic, self-existent, self-aware, self-moved, undetermined, infinitely plastic, with the pure plasticity of the luminous consciousness of the Supreme Infinite.
The soul's perception of good and evil may not coincide with the mind's artificial standards, but our soul has a deeper sense, a sure discrimination of what points to the higher light and what points away from it. It is true that as the inferior light is below good and evil, so the superior spiritual light is beyond good and evil. But it does not mean that the soul admits all things with an impartial neutrality or obeys equally the impulses of good and evil. It means that a higher law of being intervenes in which there is no longer any place or utility for these values. There is a self-law of supreme truth which is above all standards. There is a supreme and universal good, inherent, intrinsic, self-existent, self-aware, self-moved, and determined. It is infinitely plastic with the pure plasticity of the luminous consciousness of the Supreme Infinite. Thank you. எல்லா அனுபவங்களையுமே நம்முடைய சைத்திய புருஷன் தான் எதிர்கொள்கின்றது. எல்லா அனுபவங்களின் மூலமாக அது வளர்கின்றது அப்படிங்கிறத பார்த்தோம். அதே போல அது உண்மையையும் நன்மையையும் நாடுகின்றது அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்த்தோம். இப்போ சைக்கிக் பீயிங், என்னுடைய ஆன்மன் ஒன்றை நன்மை என்று நாடுகின்றது அல்லது ஒன்றை தீமை என்று விளக்குகின்றது அப்படின்னா, இது என்னுடைய மென்டல் ஸ்டாண்டர்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அதோட ஒத்துப்போகாது. அது நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். என்னுடைய மைண்ட் வேற ஒரு விஷயத்த சொல்லும். அது ஃபுல்லாகவே மனசனுடைய உருவாக்கங்கள் தான். மைண்டினுடைய உருவாக்கங்கள் பார்த்தோம் அப்படின்னா எப்படி இட்ஸ் பியூர்லி கண்டிஷன்டு. மைண்ட் ஆல்வேஸ் ஆக்ட்ஸ் இன் இக்னோரன்ஸ். மைண்ட் ட்ரூத் இல்லை நாலேஜ் படி செயல்படாது. மனிதனுடைய மனம் இருக்கிற நிலையில இட் இஸ் பார்ஷியல் நாலேஜ் தான் இருக்கு. அதுக்கு பார்ஷியல் ட்ரூத் தான் அது. அதன் அடிப்படையில் தான் மனிதனுடைய மனம் தற்பொழுது இருக்கக்கூடிய நிலையில செயல்படுகின்றது. அதனுடைய ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே செயற்கையானவை, ஆர்டிஃபிஷியல் ஸ்டாண்டர்ட்ஸ் தான். அதனுடைய நியமித்த அந்த அளவுகோல்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே ஆர்டிஃபிஷியல். அதுவும் தனி மனித ஒவ்வொரு மனிதனுக்கும் மாறுபடுகின்றது. எனக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இதுதான் ஸ்டாண்டர்ட் அப்படின்னா இன்னொரு மனிதனுக்கு இன்னொரு ஸ்டாண்டர்டு அது அப்ளிகபிளா இருக்கும். அதனால இந்த மென்டல் ஸ்டாண்டர்ட் படி பார்த்தோம் அப்படின்னா ஆண்மனினுடைய அளவுகோல்களின் படி எது நன்மையோ தீமையோ அதுக்கு இதுக்கும் டேலி ஆகாது. may not coincide with the mind's artificial standards அப்படிங்கிற. ஏன் அப்படின்னா நம்முடைய ஆன்மனுக்கு சைக்கிக் பீயிங் ஒரு இட் ஹாஸ் எ டீப்பர் சென்ஸ் அப்படிங்கிறாரு. நம்மளுடைய மைண்டுக்கு சூப்பர்ஃபிஷியல் சென்ஸ். மைண்ட் நம்மளுடைய ஐம்புலன்கள், அப்புறம் சென்ஸ் மைண்டு, வைட்டல் மைண்டு, இதுல என்ன இப்போ இம்ப்ரெஷன்ஸ் இருக்கோ அதுபடி தான் அது செயல்படும். அதுபடி தான் அது கிளாசிஃபை பண்ணும். நன்மை தீமை, எனக்கு இது வேண்டிய மிகவும் வேண்டும் விஷயம் இல்லது வேண்டாத விஷயம்னு மைண்டு தான் சூஸ் பண்ணுது. அங்க ரொம்ப ஷேலோ அங்க. ஆனா நம்மளுடைய ஆன்மன் பார்த்தோம் அப்படின்னா சைக்கிக் பீயிங் டீப்பர் சென்ஸ். அதனுடைய டிஸ்கிரிமினேஷன் நிச்சயத்தன்மை வாய்ந்தது, ஷியோர் டிஸ்கிரிமினேஷன். அதுக்கு தெரியும் எது நம்மை ஒரு உயர் ஒளிக்கு அழைத்து செல்லும், எது அந்த உயர் ஒளியிலிருந்து விலக்கும் அப்படிங்கிற டிஸ்கிரிமினேஷன் சைக்கிக் பீயிங்க்கு தான் தெரியும். அதனால்தான் மதர் அண்ட் ஷி அரபிந்தோ எதுக்கு இன்சிஸ்ட் பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க சைக்கிக் பீயிங்கை அதனுடன் தொடர்பு இருங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் சைக்கிக் பீயிங் நேரடியாக உங்களால தொடர்பு கொள்ள முடியாவிட்டாலும் as far as possible you try to be in touch with your inner being, subliminal self. உள் ஜீவனில் வாழ்தல், கூடுமான வரைக்கும் உள்ளுக்குள்ள இருந்து ரியாக்ட் பண்ணுங்க அப்படின்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா,
எது தப்பு எது சரிங்கிற டிஸ்கிரிமினேஷன் நம்மளுடைய சைக்கிக் பீயிங்க்கு தான் தெரியும். நம்மளுடைய மைண்டுக்கு தெரியாது, வைட்டலுக்கு தெரியாது, பிசிக்கலுக்கு தெரியாது. இப்போ ஹையர் லைட் அப்படிங்கிறது பார்த்தோம், ஒரு உயர்வான ஒளின்னு பார்த்தோம். அது போல இன்ஃபீரியர் லைட் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். நமக்கு 2 சாய்ஸ் கிடைக்குது. ஹையர் லைட் ஒரு உயர் ஒளி, இறையம்சம் பொருந்தியது ஹையர் லைட் அப்படிங்கிறது. இன்ஃபீரியர் லைட் அப்படிங்கிறது அந்த அம்சத்திற்கு எதிரானது. ஆனா நம்மளுடைய சைக்கிக் பீயிங்க்கு தெரியும் எது ஹையர் லைட் எது இன்ஃபீரியர் லைட் அப்படிங்கிறது தெரியும். அப்கோர்ஸ் பகவான் இங்க ஒரு கிளாசிஃபை பண்றார். ஹையர் லைட் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்? ஹையர் லைட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஹையர் லைட் அப்படிங்கிறது இந்த நன்மை தீமை அப்படிங்கிறதுக்கு அப்பாற்பட்ட விஷயம் இல்லையா? ஹையர் லைட் அப்படிங்கிறது இந்த நம்ம குட் அண்ட் ஈவில் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டர்டுக்கு அப்பாற்பட்ட விஷயம். அதுதான் ஹையர் லைட். அதே போல இந்த இன்ஃபீரியர் லைட் அப்படிங்கிறதும் பார்த்தோம் அப்படின்னா அந்த குட் அண்ட் ஈவிலுக்கு கீழே உள்ள விஷயம். அப்படி இருந்தாலும் கூட இந்த நம்மளுடைய அதற்காக வந்து நம்ம வந்து நம்முடைய சைத்திய புருஷன் வந்து ஹையர் லைட்டுக்கு போகுது, உயர்வான ஒளி நோக்கி அழைத்து செல்கின்றது அப்படிங்கிற ரீதியில. ஏன்னா உயர்வான ஒளி அப்படிங்கிறது இந்த நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் படி நன்மை தீமை இதற்கெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். அதை பொறுத்த வரைக்கும் இட் ஹஸ் நோ கன்சர்ன். ஹையர் லைட்டை பொறுத்த வரைக்கும், உயர்வான ஒளி அதை பொறுத்த வரைக்கும், ஏன்னா டிவைனை பொறுத்த வரைக்கும் இந்த நன்மை தீமை அப்படிங்கிறதுலாம் இட் ஹஸ் நோ கன்சர்ன் இல்லையா? நம்ம தானே நம்ம இதை பிராண்டிங் பண்றோம். அப்படின்னா நம்ம வேற மாதிரி நம்ம நினைச்சிடக்கூடாது அப்படிங்கிறாரு. வேற மாதிரி என்ன நினைப்போம் அப்படின்னா சைக்கிக் பீயிங் வந்து அதுக்கு நன்மையும் ஒண்ணுதான் தீமையும் ஒண்ணுதான், எல்லாமே நியூட்ரலா தான் இருக்கும். ஈக்குவலி நன்மைக்கும் ஒரே மாதிரி இணங்கும், தீமைக்கும் ஒரே மாதிரி இயங்கும் அப்படின்னு நம்ம நினைச்சிட முடியாது அப்படிங்கிற. அது மாதிரி கிடையாது அப்படிங்கிற. ஆனா அதனுடைய விதி எப்படின்னா ஒரு உயர் உணர்வு நிலையிலிருந்து செயல்படுவது. அதைத்தான் சொல்றாரு இது. அது ஒரு ஹையர் லா. அதனுடைய வழிகாட்டுதலின் பேர் தான் அது செயல்படுகின்றது. அதனுடைய உயர் விதியின்படி பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய யார்ட்ஸ்டிக் வந்து அங்க பொருந்தாது. அதுதான் உண்மை. ஒரு ஹையர் லாக்கு போயிட்டோம் அப்படின்னா நம்முடைய யார்ட்ஸ்டிக் வந்து அதுக்கு பொருந்தாது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம எர்த்ல இருக்கிற வரைக்கும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து லா ஆஃப் கிராவிடேஷன் வந்து ஒர்க் ஆகும், அதற்கு பொருந்தும். நம்ம வேற ஒரு கிரகத்துக்கு போயிட்டா நம்ம லா ஆஃப் கிராவிடேஷன் வந்து எர்த்துக்கு உடைய லா ஆஃப் கிராவிடேஷன் அங்க அப்ளிகபிளா இருக்காது இல்லையா? இந்த நம்ம வைத்துக்கொண்ட விதிகள்லாம் குட் அண்ட் ஈவில்ங்கிற விதியெல்லாம் மனிதன் இருக்கக்கூடிய நிலையில வகுத்து கொண்ட விதிகள். ஆனா ஒரு ஹையர் லாக்கு போயிட்டோம் அப்படின்னா இந்த விதிகள்லாம் அந்த ஹையர் லெவல்ல பொருந்தாது. அங்க வந்து வேறொரு விதி செயல்படும், ஹையர் லா செயல்படும். அவ்வாறு செயல்படும் பொழுது நம்முடைய இந்த அளவுகோலுக்கெல்லாம் அங்க வந்து வேலையே இருக்காது. இட் ஹஸ் நோ யூட்டிலிட்டி ஃபார் தீஸ் வேல்யூஸ் அப்படிங்கிறார். ஃபார் எக்ஸாம்பிள், சூப்ராமெண்டல் கான்சியஸ்னஸ் வந்துருச்சு அப்படின்னா இந்த விஷயங்களுக்கெல்லாம் வந்து அங்க யூட்டிலிட்டியே இருக்காது. மென்டல் கான்சியஸ்னஸ்ல இருக்கிற வரைக்கும், வைட்டல் கான்சியஸ்னஸ்ல இருக்கிற வரைக்கும் தான் இதெல்லாம் வந்து இதனுடைய செயல்பாடுகள்ல நம்ம செயல்படுறோம். பட் ஒரு உயர் விதியினுடைய செயல்பாட்டுல கீழே நடக்கும் பொழுது, ஒரு உயர் விதி செயல்படும் பொழுது இந்த வேல்யூவேஷன்ஸ் எல்லாம் வந்து அங்க பொருந்தாது அப்படிங்கிறார். டிவைனுடைய வேல்யூவேஷன்ஸ் வேற. அதைத்தான் பகவான் என்ன சொல்கின்றார்? there is a self law of supreme truth அப்படிங்கிறார், which is above all standards அப்படிங்கிறார்.
மதர் மதருடைய இருக்கும் நிறைய பேர் சில அவருடைய ஆசிரமத்தில் சில பேர் சேர்ந்தாங்க, சில பேர் தங்கினாங்க. சில மனிதர்கள் வந்து சில காலம் வந்தாங்க. ஒரு ஒருத்தர் பேர்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்ச நாள் தங்கியிருந்தாரு, சில மாதங்கள் தங்கியிருந்தார். மதர் வந்து அவர்கிட்ட ரொம்ப அன்பாக நடந்து கொண்டார். அப்புறமா அவர் வந்து தன்னை வந்து ஒரு நேவியில ஒர்க் பண்ற அங்கிருந்து வந்த ஒரு ஆபீசர் அப்படின்னு தன்னை கூறிக்கொண்டார். அவர் அங்க இருந்தார். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் அங்க இல்லாம போயிட்டார், அவர் காணும். அப்புறம்தான் வருது அவர் வந்து ஒரு ஃபேக் அப்படின்னு, ஒரு ஏமாற்றவர். அவர் பேர்ல நிறைய வந்து அக்யூசேஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது தெரிய வருகின்றது. ஒரு ஃபேக் பர்சன் அப்படின்னு, ஃபேக் பர்சன், ஒரு நல்ல மனிதர் இல்லை, நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் படி நல்ல மனிதர் இல்லை அப்படின்னு தெரிய வருகின்றது. அப்படின்னா எப்படி மதர் வந்து அவர்கிட்ட ஆசையா இருந்தாங்க, ரொம்ப இன்முகத்துடன் இருந்தார்கள் அப்படின்னு மதர்கிட்ட கேட்குறாங்க. மதர், அவர் வந்து ஒரு ஃபேக் பர்சன் எங்களுக்கு இப்பதான் தெரியும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிச்சயமா. அவர் வந்து அவர் சொல்ல ஒரு பொய், இப்போ அவர் ஒரு பொய்மையினுடைய வெளிப்பாடு அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. பட் ஏன் நீங்க அவரை என்டர்டெயின் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மதர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவர் எப்பொழுதெல்லாம் என்னை சந்திக்கின்றாரோ அப்பொழுதெல்லாம் அவருடைய சைத்திய புருஷன் அவரை தாண்டி வெளியில் வந்து என்னிடம் தொடர்பு கொண்டது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மதர் பார்க்கறது வந்து ஒருத்தர் இருக்கக்கூடிய சைக்கிக் பீயிங் தான். நம்முடைய யார்ட் ஸ்டிக்ஸ் வேற. நிறைய பேர் அக்யூஸ் பண்ணுவாங்க ஆசிரமத்தில் இருந்தபோது சில சாதகர்களை பற்றி, அவர்களுடைய நடவடிக்கைகள் வந்து ஆசிரம விதிகளுக்கு உட்பட்டு இல்லை, சரியான முறையில் இல்லை, அவர்களை வந்து ஆசிரமத்திலிருந்து விலக்கணும் அப்படின்னு நிறைய மதருக்கு வந்து இது மாதிரி முறையீடுகள் தொடர்ந்து நிறைய போயிட்டே இருக்கும். ஏன்னா 2000 பேர் இருந்தாங்க அப்படின்னா 2000 பேரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. மாறுபட்ட மனிதர்கள் இருப்பாங்க, மாறுபட்ட தன்மையுடைய. அதுல வந்து இது மாதிரி அபரேஷன்ஸ் இருக்கிறப்ப மதர்கிட்ட சொல்லும் பொழுது மதர் வந்து அதற்கெல்லாம் இணங்கலை, யாரையுமே அந்த வெளியே போகணும்னு சொல்லலை. என்ன காரணம் அப்படின்னா, மதர் பார்க்கறது வந்து அவங்க கிட்ட இருக்கிற சைக்கிக் பீயிங் தான் பார்க்குறாங்க. அப்கோர்ஸ் இது வந்து நார்மல் ஒரு சொசைட்டியில் ஒரு சாதாரண மனிதனை பொறுத்த வரைக்கும் அது கஷ்டம். பட் டிவைனை பொறுத்த வரைக்கும் அது இதற்கெல்லாம் அப்பாற்பட்டது. அதனுடைய விதி வந்து ஒரு உயர் உண்மையை சார்ந்து இருக்கும். அதுதான் பகவான் என்ன சொல்றார், there is a self law of supreme truth which is above all standards அப்படிங்கிறார். அங்க என்ன இருக்கும், அங்க பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து சுப்ரீம் யூனிவர்சல் குட், யூனிவர்சல் குட் இருக்காங்க. பிரபஞ்சம் தழுவிய உண்மை இருக்கும். அது பிரபஞ்சம் தழுவிய வந்து உண்மை எப்படி இருக்கும் அப்படின்னா இன்ஹெரண்டா இருக்கும், உள்ளார்ந்து இருக்கும், இன்ட்ரின்சிக்காக இருக்கும், செல்ஃப் எக்ஸிஸ்டண்டா இருக்கும். அது வந்து யாரும் உருவாக்குவது இல்லை, செல்ஃப் எக்ஸிஸ்டண்டா இருக்கும், தன்னைத்தானே உணர்ந்த நிலையில இருக்கும், செல்ஃப் அவேரா இருக்கும். தான் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை அது தானே தீர்மானித்த நிலையில் இருக்கும், செல்ஃப் மூட் அண்ட் டிட்டர்மின்ட். அதே போல ஒரு எல்லையற்ற இளகிய தன்மையை கொண்டதாக இருக்கும், இன்ஃபினிட் பிளாஸ்டிக் வித் த பியோர் பிளாஸ்டிசிட்டி ஆஃப் லியூமினஸ் கான்சியஸ்னஸ் ஆஃப் த சுப்ரீம் இன்ஃபினிட் அப்படிங்கிறார். இந்த சுப்ரீம் குட் அப்படிங்கிறது இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறார். சுப்ரீம் குட் அப்படிங்கிறது நம்முடைய யார்ஸ்டிக்ஸ் படி கிடையாது. நம்மளுடைய குட் அண்ட் பேட் அப்படிங்கிறது ரொம்ப இதுக்கெல்லாம் ஆப்போசிட்டான விஷயம். நம்ம குட் வந்து இன்ஹரண்டா இருக்காது, நம்பர் 1. எதெல்லாம் ஆப்போசிட்டா இருக்குன்னு பார்த்தா இது எவ்வளவு இந்த விஷயம் என்னன்னு புரிஞ்சுக்கலாம். இன்ஹரண்டா நம்பர் 1 இருக்காது, எல்லாமே இம்போஸ்டு தான் நம்மளுடைய குட் அப்படிங்கிறது. இன்ட்ரின்சிக்கா இருக்காது, அதுக்குன்னே வந்து இன்ட்ரின்சிக் வேல்யூ கிடையாது, நம்ம தான் அதுக்கு வேல்யூவேஷன் கொடுக்குறோம். இது குட் இது பேட் அப்படின்னு எக்ஸ்ட்ரின்சிக்கா தான் நம்ம வேல்யூவேஷன் கொடுக்குறோம், இன்ட்ரின்சிக்கா இருக்காது, செல்ஃப் எக்ஸிஸ்டன்ஸா இருக்காது நமக்கு இருக்கிற குட்.
செல்ஃப் அவேரா இருக்காது, அதுக்கு தெரியாது. அது யாராவது சொன்னதான் தெரியாது நான் நன்மை அப்படின்னு. செல்ஃப் மூட் அண்ட் டிட்டர்மின்டா இருக்காது எல்லாமே. அதே போல இலகிய தன்மை உடையதாக இருக்கின்றது. குட்னா ரிஜிடா இருக்கும் இங்க குட், அதுல யாரும் மாற்ற முடியாது. கொஞ்சம் இம்மி பேசுனா கூட அதை நம்ம வந்து குட் இல்லைன்றுவோம். ஆனா அங்க சுப்ரீம் குட், யூனிவர்சல் குட் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? இன்ஃபினிட்லி பிளாஸ்டிக்கா இருக்கும், இலகிய தன்மை உடையதாக இருக்கும். அதனால இந்த யார்ட்ஸ்டிக் தான் அங்க பொருந்தும். இந்த யார்ட்ஸ்டிக் வந்து நம்மளுடைய மென்டல் ஸ்டாண்டர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா எதுக்கு அதுக்கும் டேலி ஆகாது அப்படிங்கிறார். சோல்ஸ் பர்செப்ஷன் ஆஃப் குட் அண்ட் ஈவில் may not coincide with the mind's artificial standards அப்படிங்கிறார். It has a deeper sense, a sure discrimination of what points to the higher light and what points away from it. அதை பொறுத்த வரைக்கும் இதுதான் அங்க யார்ட்ஸ்டிக். எது வந்து உயர் ஒளிக்கு அழைத்து செல்லும், எது உயர் ஒளிக்கு அழைத்து செல்லாது, இது ஒண்ணுதான் யார்ட்ஸ்டிக். அதை பொறுத்த வரைக்கும் மனிதன் தீர்மானிக்கக்கூடிய யார்ட்ஸ்டிக் எதுவுமே அதுக்கு பொருந்தாது. இதுதான் வந்து அடிப்படை கருத்தை சொல்றார் பகவான். சொல்லக்கூடிய கருத்து இதுதான். அதனால்தான் மதர் அண்ட் ஸ்ரீ அரபிந்தோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, யாரையுமே நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. நம்மளுடைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா பிழைக்கு உட்பட்டது. நம்ம வந்து ஒரு நம்மால் நிர்ணயிக்கப்பட்ட அளவுகோல்களின்படி மற்றவர்களை நம்ம ஜட்ஜ் பண்றோம், கணிக்கின்றோம். அவ்வளவு ஜட்ஜ்மெண்ட்டும் தப்பு தான் அப்படிங்கிறாங்க. மதர் தப்புன்னு சொல்றாங்க. யூ ஹேவ் நோ ரைட் டு ஜட்ஜ் எ பர்சன் அன்லெஸ் யூ ஆர் அபவ் ஆல் தீஸ் திங்ஸ் அப்படிங்கிறாங்க. என்ன காரணம்னு இதுதான் காரணம். நமக்கு வந்து அந்த டிசர்ன்மெண்ட் கிடையாது. சைக்கிக் பீயிங்க்கு உண்டு, பட் வி ஆர் நாட் ஆக்டிங் ஃப்ரம் த சைக்கிக் பீயிங்ல. நம்ம எல்லாம் மேற்புற உணர்வு நிலையிலிருந்து தான் செயல்படுறோம். சர்ஃபேஸ் மைண்ட், சர்ஃபேஸ் வைட்டல் தான் நம்ம செயல்படுறோம். ஸோ அதுக்கு வந்து அந்த டிஸ்கிரிமினேட்டிங் கெப்பாசிட்டி கிடையாது. சைக்கிக் பீயிங்ல இருந்தா அது கண்டுபிடிக்க முடியும். ஆனா நம்ம அது அந்த நிலையிலிருந்து செயல்படாத நிலையில நம்ம யாரையுமே வந்து ஜட்ஜ் பண்ண முடியாதுன்னு தான் மதர் சொல்றாங்க, திருப்பி சொல்றாங்க. பட் ஹியூமன் பீயிங்ஸ் நம்ம தொடர்ந்து இந்த ஜட்ஜ்மெண்ட்டை தான் செஞ்சுட்டு இருக்கோம். நம்ம அதுக்கு பின்னால் உள்ள பிரின்சிபல் இதுதான். சோல்ஸ் பர்செப்ஷன் தான் வந்து கரெக்ட். குட் அண்ட் ஈவில்ங்கிறது அது டிசைட் பண்றது தான் கரெக்ட் அப்படின்னு தான் மதர் சொல்றாங்க. ஸ்ரீ அரவிந்தனுடைய கருத்தும் அதுதான். இப்ப இத்துடன் நம்ம இதை முடிச்சுக்கலாம். அடுத்த பேராகிராஃப் வந்து அடுத்த செக்ஷன்லேருந்து நம்ம பார்க்கலாம். ஏன்னா அதுவும் வந்து ஒரு ஆழமான கருத்துக்களை கொண்ட இந்த சாப்டர் ஃபுல்லாவே பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான கருத்துக்களை உள்ளடக்கிய வரிகளாக இருக்கின்றீங்க ஒவ்வொரு பகவான் போடக்கூடிய கருத்துக்கள்லாம். அது நம்ம ஆழமாக நிதானமாக போகலாம், அவசரப்பட வேணாம். பேராகிராஃப் 40 நெக்ஸ்ட் செஷன் நம்ம பார்க்கலாம். என்ன காரணத்தினால பகவான் ஸ்ரீ அரவிந்தனுடைய எழுத்துக்களை புரிந்து கொள்வதற்கு மனித மனதினால வந்து கடினமாக இருக்கின்றது அப்படிங்கிறதுக்கு ரீசெண்டாக ஒரு காரணத்தை வேற இதில் படித்தேன். அது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஹியூமன் மைண்ட் லெவல்ல இருந்து நம்ம படிக்கிறோம் இந்த எழுத்துக்களை. ஆனால் பகவானினுடைய மனம் வந்து இன்ஃபினிட் மைண்ட். எப்படின்னா இன்ஃபினிட்டா இருக்கக்கூடிய ஒரு அம்சம் மைண்டா அங்க ஒர்க் பண்ணுது. அங்க டிவைன் மைண்டு தான் பகவான் ஸ்ரீ அரவிந்தனுடைய மனம். அங்க எப்படி விஷயத்தை பார்க்கும் அப்படின்னா, அது வந்து நேர்கோட்டில் எதையுமே பார்க்காது. இப்போ நம்மளுடைய திங்கிங் வந்து லீனியர் திங்கிங் சொல்லுவாங்க. லீனியர் திங்கிங் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒன்றுக்கு பின்னால் ஒன்று அப்படிதான் நம்ம திங்க் பண்ண முடியும் இல்லையா? ஒரு விஷயம், அதுக்கு அதனுடைய விளைவாக இன்னொரு விஷயம், அதுக்கு அதனுடைய விளைவாக இன்னொரு விஷயம் அப்படிங்கிற லீனியர் திங்கிங் தான் நம்மளுடைய ஹியூமன் மைண்டினுடைய திங்கிங். நார்மலா பார்த்தோம் அப்படின்னா லீனியர் திங்கிங். ஆனா பகவானினுடைய மனம் எப்படி இருக்கு அப்படின்னா இன்ஃபினிட் மைண்ட். அந்த மைண்ட் என்ன செய்யும், எல்லா 360 ஆங்கிள் ஒரே சமயத்துல திங்க் பண்ணும். ஒரு ஃபேக்டர்ல ஒரு விஷயத்த தொடர்புள்ள விஷயங்கள்ல 360 டிகிரி ஆங்கிள் ஒரே சமயத்துல திங்க் பண்ணும். அது வந்து ஆர்டினரி ஹியூமன் மைண்டால முடியாது. அதனால நம்ம லீனியர் திங்கிங்ல திங்க் பண்ணி பழக்கப்பட்டதுனால பகவான் வந்து ஏன் பகவான் சொல்றாங்க, ஏன் பகவானுடைய சென்டென்ஸ் எல்லாம் வந்து லாங்கா இருக்கு அப்படின்னா, சோ காம்ப்ரிஹென்சிவ். அது வந்து பார்க்கும்போது எல்லாத்தையும் பார்க்குது. அதாவது இந்த என்டையர் பூமியை வந்து நம்ம ஸ்பேஸ்ன்னு பார்த்தா எப்படி பார்க்குறோம், எல்லாத்தையும் ஒரே சமயத்தில் பார்க்குற மாதிரி
ஒரு இஷ்யூவை டீல் பண்ணும் பொழுது அது அந்த விஷயத்தை மாத்திரம் பார்க்காது, எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா பார்ப்பதுனாலதான் பகவானுடைய சென்டென்ஸ்ல ரொம்ப ப்ரொஃபவுண்டா இருக்கு, எளிதில் புரியாத மாதிரி இருக்கின்றது, ஆனா போக போக புரிய ஆரம்பிச்சிடும். என்ன காரணம்னா அதனுடைய ட்ரூத்தினுடைய முழு பரிமாணத்தையும் பகவானுடைய எழுத்துக்கள்ல நம்ம தாங்கி வர்றதுனாலதான் அது பார்ப்பதற்கு கடினமாக இருக்கின்றது. ஆனால் நம்ம பழக்கப்படப்பட நம்ம மனம் வந்து நம்மளுடைய மூளையும் அதில் உள்ள செல்லாம் அதற்கு தகுந்த மாதிரி மாறிவிடும் அப்படிதான் மதர் சொல்றாங்க. ஸோ இதுதான் உண்மை. இதோட முடித்துக் கொள்ளலாம்.